எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். NCSMல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NCSMல 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிக்ஸ் இல்லை மெக்கானிக்கல் இல்லை வந்து எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா URL வந்து எடுக்கிறாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஏஜுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிக்ஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SC ST OBC தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா UR OBC EWS SC ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பிரிச்சிருக்காங்க வேகன்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 30 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேலரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1,23,100 உங்களுக்கு வந்து 2,15,900 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பில வந்து பார்த்தீங்கன்னா 56,100 இருந்து 1,75,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ncsm.government.in நோட்டீஸ் கேரியர் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போயிடணும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா JPEG அல்லது JPG இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். அப் டு 200 KBக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா JPEG இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா JPG அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 100 KBக்குள்ள உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சிக்னேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 100 KBக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து SC ST எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MSc இல்லை வந்து பார்த்தீங்கன்னா BE BTech அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MTech ME MS ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங்லாம் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வந்து PhD வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா PhD இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கேட்டகரி இக்கு. ஸோ கேட்டகரி பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து BE இல்லை BTech படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை MSc இல்லைன்னா வந்து BTech படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. MTech வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நீங்கள் வந்து குரூப் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MTech ME இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி எனி டிகிரி நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் எதனா ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டகரி இக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,770 வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 1,180 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். ஸோ பேமெண்ட் கேட்வே மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் 5/7/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை ஷேர் பண்ணி இந்த ஜாபுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களும் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயன்படலாம்.